அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் 3 தலைப்புகளின் கீழாக தன்னுடைய தரிசனத்தை வழங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல் பகுதியானது திரும்பி வருகிற தேவ மகிமையை குறித்து 5ஆம் வசனம் வரையிலும் பேசுகிறது. முடிந்தால் அளந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது போல 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் 1000 ஆண்டு ஆட்சி கால பலிபிடத்தை குறித்து மீதமுள்ள வசனங்களும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். தயங்கி வெளியே சென்ற மகிமையானது அந்த ஆலயத்திற்குள்ளாக கிழக்கு வாசலின் வழியாக திரும்பி வருகிறதை குறித்து இங்கே எசேக்கியேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் காரியத்தில் தேவனுடைய மகிமையானது பழைய ஏற்பாட்டில் மேகத்தின் தன்மையுடன் அது உருவகப்படுத்தப்படுகிறது. சுமார் 19 ஆண்டுகளுக்கு முன்பு நகரம் அழியப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் தேவ மகிமையானது தேவாலயத்தையும் எருசலேமை விட்டு பறந்து போனதை எசேக்கியேல் தன்னுடைய தரிசனத்திலே கண்டார். அதற்கு பின்பாக அந்த எருசலேமினுடைய ஆலயம், அந்த எருசலேம் பட்டணம் எல்லாம் சரிந்து மண்மேடாக சுட்டரிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் அங்கே நடந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த மகிமையானது திரும்ப 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிராக வாசல் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இது நான் இஸ்ரவேல் புத்திரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாய் இருக்கிறது. இனி இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படியின் அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த பழைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை சுவர் போல எழும்பி விட்டு நின்றபடியினால உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுடைய முகத்தை நோக்காதபடிக்கு உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறது என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் அந்த மக்களை விட்டு கைவிட்டு அந்த மகிமையானது ஆலயத்தை விட்டு சென்றதையே தரிசித்த எசேக்கியேல் இப்பொழுது அந்த மகிமையை கண்டபோது சாஷ்டாங்கமாக முகங்குப்புற விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் உண்மையிலேயே தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தன்னை முழுமையாக தனக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவனாக தன்னை தாழ்த்துகிறவனாக காணப்படுவான். எப்படி யோவான் ஸ்நானகன் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னாரோ அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதே போல 2வது காரியத்தில் இங்கே முடிந்தால் அளந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது போல அடுத்த பகுதியை இங்கே எசேக்கியேல் பேசுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறேன். பாவத்தினால தங்களுடைய வாழ்க்கையே நொறுக்கி கொண்ட ஜனங்கள், சிறையிருப்புக்கு தங்களை விற்று போட்ட ஜனங்கள் இப்பொழுது இந்த 1000 வருட அரசாட்சியில் அவங்க பார்க்கும்போது, ஐயோ, சாலமோன் கட்டின ஆலயத்தை விட இவ்வளவு மகிமையான ஒரு ஆலயத்தை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு திரும்ப தந்திருக்கிறாரா, அவைகளை அளந்து பார்க்க கடவுள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன காட்டுகிறது இந்த பகுதியில்? 2வது பகுதியில் ஆண்டவர் என்ன பேசுகிறார்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் செய்யும்போது, அக்கிரமங்கள் செய்யும்போது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். அந்த தண்டனைகளில் அநேக இழப்புகளை சந்திக்கிறோம். ஆனால் அந்த இழப்புகள் நடந்து முடிந்த பின்பாக நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளுக்காக வெட்கப்படுகிறவர்களாக, ஐயோ நான் இவ்வளவு கேவலமாக நான் வாழ்ந்துட்டேனான்னு சொல்லி மனம் திரும்பி வருகிறவர்களாக இருந்தோன்னு சொன்னால் அவர் அதற்கென்று கொடுக்கிறார நம்முடைய இழப்புகளை ஈடு செய்ய வருகிறார. அந்த ஈடு செய்யும்படியாய் அவர் வருகிற காரியங்கள் அத்தனை மகிமை உள்ளதாக இருக்கும்.
இன்னைக்கு நம்ம மனிதர்கள் ஒரு 100 ரூபாயை கிழிச்சிட்டோம்னா, இந்த என்னால் உனக்கு ஒரு 100 ரூபாய் இழப்பா, இந்த என்ன ஒரு 100 ரூபாயை பிடி என்று கொடுத்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? உன்னுடைய பாவத்தினால தான், என்னுடைய காரியத்தினால அல்ல, உன்னுடைய பாவத்தினால நீயே உன் வாழ்க்கையை அழித்து நீயே உன் வாழ்க்கையை மண்மேடாய் மாற்றி இருக்கிறா. ஆனால் நீ என்னிடத்துல திரும்பி வந்து உன்னுடைய பாவங்களுக்காக மனங்கசந்து அழுதானி சொன்னா, நான் உனக்கு மேலான ஆசீர்வாதங்களை முந்தி நீ இழந்ததை விட ஒரு மேன்மையான காரியங்களை தருவேன் என்று சொல்லி வாக்கருளுகிற அந்த ஆண்டவருடைய இருதயத்தை இங்கே எசேக்கியேல் படம் பிடித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அழித்து போட்ட ஒரு இளைய குமாரன் தனக்குள்ளாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அவ்வளவு அருவருப்பா இருக்குது. ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையை தந்திருந்தார். நான் அவருடைய வேலைக்காரன்ல ஒருவனாக நான் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட கடந்து வரும் பொழுது தகப்பன் அவனை கூட்டி கழுத்தோடு கட்டி முத்தம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக ஒரு மகா பெரிய விருந்தை தன்னுடைய மகனுக்கென்று அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனங்கசந்து அழுத பேதுருவின் இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து 3 முறை கேட்கிறாய், பேதுருவே, இவர்கள் எல்லாரையும் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நிறைய தவறுகளை செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிங்க 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 அப்படின்னு கேட்கிறோம். இது நம்முடைய தகப்பனுக்கு பிடிக்காத ஒரு குணம். ஆண்டவர் நம்ம ஏற்கனவே மன்னித்து இருக்கிறார, அந்த காரியங்களை நினைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஐயோ, நான் இவ்வளோ மோசமானவனாக இருந்தேன், என்னையும் ரட்சித்து இருக்கிறீங்களே, எனக்கும் உதவி செய்திருக்கிறீங்களே, என்னையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இவ்வளோ பெரிய பொறுப்பை இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி ஒரு நன்றி எறிதல் உள்ள ஒரு இருதயத்தோடு கூடத்தான் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையை குறித்து நினைத்து வெட்கி நாணுகிற எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இழந்த இழப்புகளுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையுடைய சுரைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கருளுகிற ஆண்டவர் இழந்து போனதை விட மேலான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடிந்தால் அவைகளை செக் பண்ணி பாருங்க, அளந்து பாருங்க என்று சொல்லுகிறது போல ஆண்டவருடைய அன்பு அத்தனையாக வெளிப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 3வது பகுதியில் 1000 ஆண்டு ஆட்சி காலத்தில் பலிபிடம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு 4 செங்கலை நம்ம எடுத்துக்கொண்டோன்னு வைத்துக்கொள்வோமே, கீழே வைக்கிற அந்த செங்கல் தரையிலிருந்து 1 முழ அகலம் உடையதாக இருக்கும் என்று இங்கே எசேக்கியேல் தரிசனம் பார்க்கிறார். அதற்கு மேலாக வைக்கப்படுகிற இன்னொரு அந்த அடுக்கானது, இன்னொரு செங்கல், அது கொஞ்சம் சுற்றளவு குறைந்ததாக இருக்குது. அதாவது எல்லா சுற்றளவுகளும் 1 ஜான் குறைந்ததாக அவைகள் காணப்படுகிறது. அது இந்த முதல் காரியத்திலிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 முழம் உயரமானதாக காணப்படுகிறது. கீழே இருக்கிற மட்டமாய் தரையிலிருந்து 1 அடி முழ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு திண்டுக்கு பேரு சுற்றாதாரம். 2வது 2 முழ உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அதுக்கு சின்ன நிலை என்று சொல்லி அதற்கு அங்கே எசேக்கியேல் ஆண்டவரின் மூலமாக அந்த பெயரை அறிந்து கொள்ளுகிறார். 3வதாக அந்த சின்ன நிலையிலிருந்து இன்னும் அதுக்கு மேலாக வைக்கப்படுகிற அந்த திண்டானது அது பெரிய நிலை என்று அழைக்கப்படுகிறது. அது 4 முழ உயரமுடையதாக இருக்குது. அதுக்கு மேலே சிகரம், அது 4 முழ உயரத்தில் இருக்குது. அதுக்கு மேலே அருமையாக அது ஒரு சட்டமானது அதில் பொருத்தப்படக்கூடியதாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குது. 4 சிகரங்களின் 4 முனைகளில் 4 கொம்புகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு பலிபீடத்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. 1 முழம் என்பது நம்முடைய 1 முழத்தை அல்ல, அந்த வெண்கல மனிதர் அளக்கிறார். அது நம்முடைய அந்த முழத்துக்கு 1 முழமும் 4 விரற்கடை என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஜம்பானி நம்ம சொல்றோம், 4 விரலை சேர்த்து வச்சு சொல்லுகிறோமே, அந்த அளவு உடையதாகத்தான் அந்த 1 முழம் இருக்கிறது. இப்ப உயரமான இடத்துல இந்த பலிபீடமானது அமைக்கப்பட்டு அந்த உச்சில, சிகரத்தின் உச்சில தான் அங்கே பலிகள் செலுத்தப்படுகிறதாக இங்கே எசேக்கியேல் பார்க்கிறார். அதுவும் 7 நாட்களுக்கு அந்த பலிபீடம் சுத்திகரிப்பதற்கான அந்த பலிகள் செலுத்தப்படுகின்றன.
அதற்கு பின்பாக 8வது நாள்ல இருந்து தான் தகன பலிகளும் அவர்களுக்கு தேவையான சமாதான பலிகள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் அவர்கள் செலுத்துகிறதற்கு அனுமதிக்கப்படுகிறதாக இங்கே எசேக்கியேல் காண்கிறதை பார்க்கிறோம். இது மோசேயின் நாட்கள்ல, சாலமோனின் நாட்கள்ல பலிபீடம் அது தரையோட தரையாக இருந்தது போல தோன்றும், எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அவர்கள் அதுல ஏற முடியாது. இந்த பலிபீடம் உயரமா இருக்கிறபடினால கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 11 அடி உயரமுடையதா, 11 முழம் உயரமுடையதா இருக்கிறபடினால, அதாவது கீழே இருக்கக்கூடிய சுற்றாதாரம் 1 முழ உயரம், அதிலிருந்து சின்ன அந்த நிலையானது 2 முழம், பெரிய நிலை 4 முழம், சிகரம் 4 முழம், கிட்டத்தட்ட 11 முழம் உயரமுடையதா இருக்கிறதுனால கிழக்குக்கு எதிராக இருந்து அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அவைகளின் மூலமாக ஏறி சென்று அவர்கள் அங்கே பலிகளை செலுத்தினதை பார்க்கிறோம். 7 நாட்கள் அங்கே பலிகள் செலுத்தி பலிபீடம் சுத்தமாக்கப்படுகிறது. 8வது நாட்கள்ல இருந்து ஜனங்களுடைய பலிகள் அங்கே ஏற்கப்படுகின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். இது எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலிகளாக நாம் ஒப்பு கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதி நாட்கள்ல, மோசே நாட்கள்ல, சாலமோனின் நாட்கள்ல கிறிஸ்துவினுடைய பலி மரணம் நடக்கவில்லை. கிறிஸ்து தாழ்ந்து வந்து பலியாக செலுத்தப்படுகிறதை குறித்து மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரமும் சாலமோனுடைய ஆலயத்தினுடைய அந்த பலிபீடமும் அதை குறிக்கிறது. அவர் உன்னத நிலையிலிருந்து தாழ்ச்சி அடைந்து தன்னை மரணத்தில் ஊற்றுவார் என்கிற காரியத்தை அந்த பலிபீடங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் எசேக்கியேல் காண்கிற அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய பலிபீடமானது உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை எப்படி பார்க்கிறது? அது எதற்கு நிழலாட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் பூமியில உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய கல்வாரி சிலுவையில அந்த சாபமாக்கப்பட்ட சிலுவையை, அந்த சாபத்தின் சின்னத்தை புனித சின்னமாக, ஆசீர்வாதத்தினுடைய சின்னமாக மாற்றினபடியினால அதை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னாரே, உயர்த்தப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த பலிபீடங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு என்ன, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமர் 12:1 இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையை நம்ம ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய எத்தனையோ பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வந்தாலும் பலிபீடத்தில் நம்மை வைத்து அர்ப்பணிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதே போல நன்றி பலி பீடத்தை நம்ம கெட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திற்கென்று நம்மை அர்ப்பணித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற எத்தனையோ நன்மைகள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மோசமான நிலைமையில் இருந்த எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று உன்னத பொறுப்புகளை தந்து நீதிமான் என்கிற ஒரு நாமத்தை எங்களுக்கு கொடுத்து எவ்வளவோ அருவருப்பான எங்களை பரிசுத்தமாய் எங்களை மாற்றி எங்களையும் நம்பி எங்களுடைய கரங்களில் அநேக வேலைகளை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம் என்கிற அந்த காரியத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை இன்னும் உயிரோடு கூட வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் நிறைய சாப்பிட்றோம், நிறைய அரிசி மூடைகளை காலி பண்ணிடுறோம், உண்றோம், உறங்குறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்கு அதிகாரியாக இருக்கிறவங்க, பெற்றவங்களாக இருக்கிறவங்க, எங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க என்னெல்லாம் வேலைகளை செய்ய சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரியாக செஞ்சிடறோம். செய்யாமல் போனோன்னா எங்களுக்கு நிறைய எங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுது, இல்லைன்னா திட்டுறாங்க, ஏதாவது செய்கிறாங்க. ஆனால் நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கேன்னு கேட்குறீங்களே. உங்களிடத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, எங்களுக்கு தொலைதூர பார்வையை தாங்க, இந்த பூமியில் எங்களை உயிரோடு கூட வச்சுருக்கிற காரணத்தை நாங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அதை நிறைவேற்றணும். எதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ அதை எதை செய்யாமல் விட்டுருக்குறோம், அதை செய்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாங்க, உங்கள் இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த பூமியில் நம்ம வைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, எசேக்கியேலை போல ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் மகிமையான காரியங்களை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கிறவர்களாக வாழ முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆம். கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே.
கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா